ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 3. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, தாஞ்சிரோ நாளில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் ஒரு டைரியில் எழுதி வைப்பான். அதுக்கப்புறம் நெசுக்கோ தூங்கிட்டே தான் இருப்பாள். அவள் எந்திரிக்கவே மாட்டாள். இதை நினச்சி தாஞ்சிரோ ரொம்பவே கவலைப்படுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ருக்கோடாக்கி சொல்லுவான், டீமன் ஸ்லேயர்ஸ் ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் கிடையாது, அன்அஃபிஷியலாக பண்ணுறவங்க. ஆனால் டீமன்ஸை இந்நாள் வரைக்கும் கொண்டுட்டு இருக்காங்க மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டீமன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டெய்லி மனுஷங்களை கொன்று அவங்களோட சக்தியை அது அதிகரிச்சுக்கும். அதே மாதிரி காலு கை ஏதாச்சும் உடஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு உடனே திரும்பி வந்துடும். ஏதாச்சும் காயப்பட்டுனாலும் டக்குன்னு ஹீல் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் டீமன் ஸ்லேயர் அப்படி இல்லை. இருந்தாலும் மனித நேயத்துக்காக இந்நாள் வரைக்கும் போராடுறாங்க. நான் டீமன் ஸ்லேயர்ஸை ட்ரெயின் பண்ணுற ஒரு ஆள். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். நீ இனிமேல் கரெக்டாக ட்ரெயின் பண்ணணும், நான் ட்ரெயினிங் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு மாதமும் புது புது ட்ரைனிங்காக இருக்கும். மறுபடியும் இவன் என்ன பண்ணுவான், டெய்லி அந்த மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்கி இருப்பான். முன்னாடி இருந்ததை விட பாதைகள் இன்னும் கடினமாகும். முன்னாடி இருந்ததை விட ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். புது புது ட்ராப்ஸாக அவன் போட்டு வைப்பான். இருந்தாலும் இவன் செஞ்சுட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு அந்த டைரியில் எழுதுவான் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. மொதல் ட்ரைனிங் என்ன அப்படின்னா, ஸ்வாடு வச்சு யூஸ் பண்ணுறது. கீழே டெய்லி மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்கணும். இருந்தாலும் இவன் ஏதாச்சும் ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டே தான் இருப்பான். இவன் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ருக்கோடாக்கி பத்தாதுன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த ட்ரைனிங் என்ன அப்படின்னா, ஸ்வாடை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸ்வாடுங்கிறது ரொம்ப மெல்லிசானது, அது டக்குன்னு உடஞ்சிரும். நீங்கள் ஒன்று ஸ்வாடை உடச்ச அப்படின்னா நான் ஒன்று உடச்சிருவேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்வாட் வச்சு ட்ரைனிங் பண்ணுறது. அதுலேயும் இவன் பல அடிகள் வாங்குவான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரைனிங் என்ன அப்படின்னா, டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங். வயிற்றுலேருந்து நம்ம மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த மூச்சு விடும்போது இவன் கரெக்டாக பண்ண மாட்டான். டப்புன்னு வயிற்றுலேயே ஓங்கி அடி வாங்குவான் தாஞ்சூர். அதுக்கப்புறம் எந்த பொசிஷன் வச்சு அவன் பண்ணாலும் அவன் தப்பு, இது தப்பு, அது தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பான். ஆனால் ட்ரைனிங்கை மட்டும் அவன் விடுறதில்ல. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தாஞ்சூர் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே தான் இருப்பான். அது குளிரானாலும் சரி, மழையானா வெயிலானாலும் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் 6 மாதம் முடிஞ்சிடும். நெசுகோ எந்திரிக்கவே மாட்டா. இவன் இறந்துருவாளன்னு சொல்லிட்டு தாஞ்சிரோக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். இருந்தாலும் அதுக்கப்புறமும் ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுறான். ஆனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆகிருப்பான். 1 இயர் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான், நான் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் உன்னோட இது அப்படின்னு சொல்லுவான். அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் டீமன் ஸ்லேயர் ஆகிறதுக்கு ஒரு இது நடக்கும். அது போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத நீ செஞ்சனா உன்னை நான் அனுப்புவேன்னு சொல்லுவான். சொல்லி காமிச்சு ஒரு பெரிய பாறையை காமிச்சு, இதை ரெண்டா நீ உடைக்கணும், இது முடிச்சாதான் ஃபைனல் செலெக்ஷன் சொல்லுவான். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் இவன் அந்த வாளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் அடிக்கிறான். சுத்தமாக முடியாது, அது நகரவே நகராது. சரின்னு சொல்லிட்டு அந்த எழுதி வச்சுருப்பான்ல, அதெல்லாம் பார்த்து இன்னும் ஒரு 6 மாதம் அவன் நல்லா தானாகவே ட்ரெயின் பண்ணுவான். எவ்வளோ தான் அவன் ட்ரெயின் பண்ணிவிட்டு அவன் போனாலும் அங்கே போய் அடிப்பான், முடியாது. அதுவும் 6 மாதம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பாறையில் இடித்து அழுதுட்ருப்பான். என்னடா இது பண்ண முடியலையே, தோற்றுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருப்பான். அப்போ அங்கேருந்துட்டு ஒருத்தர் மாஸ்க் போட்டு அவனை அடிக்க வருவார். நீ எல்லாம் ஒரு டீமன் ஸ்லேயர் ஆக போறியா, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, நான் பின்னாடி பார்த்துட்டே தான் இருக்கேன், அது நகரவே மாட்டேங்குது, நீ என்னதான் பண்ணுன இந்த 1.5 வருஷத்தில், என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லுவான். இவன்ட்டு நீங்கள் ஒரு மரக்கட்டையில் ஸ்வாடு வச்சுருக்கீங்க, என் கூட நீங்கள் போட்டி போட்டிங்க அப்படின்னா நான் அடிச்சேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும், ஏன்னா நான் உண்மையான ஸ்வாடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த மாஸ்க் போட்டவர் சிரிப்பார். என்ன விளாண்டுருக்கியா, நீ அடித்து எனக்கு ஏதாவது ஆகுதா, உனக்கு முன்னாடியே அந்த பாறையை நான் 2ஆக உடச்சிட்டேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே இவன் அந்த மாஸ்க் போட்டிருக்கான் தாஞ்சிரோ ஓங்கி ஒரே அடி அடித்து அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். தாஞ்சிரோ முழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன், இனிமேல் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லுவாள். தலைவருக்கு உடனே ப்ளஷ் ஆகும். ஏன்னா அந்த பொண்ணு க்யூட்டாக இருக்கும், அதனால் சொல்லிட்டு அந்த கண்ணெல்லாம் அப்படியே அவனுக்கு சாக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னென்ன தப்பு பண்ணுறான், எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி அவள் சொல்லுவான், நான் மக்கவுமா அந்த இன்னொரு மாஸ்க் போட்டு வந்தவன் சபிட்டோ, நாங்கள் ருக்கோடாக்கியோட ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவன் எல்லாத்த பற்றியும் சொல்லி கொடுப்பா. டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங் எப்படி பண்ணணும், எப்படி ஸ்வாடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுக்கு என்னவோ பாதி புரியவே புரியாது. ஆனால் ட்ரைனிங்கை மட்டும் இவன் விட மாட்டான். அப்புறம் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் சபிட்டோட்ட மறுபடியும் சண்டை போட்டு அடி வாங்கிட்டே தான் இருப்பாள். மறுபடியும் 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு போட்டி கூப்பிடுவான். இப்போ சபிட்டோ உண்மையான ஸ்வாடை எடுத்துகிட்டு வருவான்.
அப்புறம் தாஞ்சிரோவும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இந்த தடவை தாஞ்சிரோ வந்துட்டு முதல்ல அடிப்பான் அவளை. அடித்தோடனையும் அவன் மாஸ்க் வந்து 2ஆக பொழக்கும். ஆனால் வந்து சபிட்டோட மூஞ்சியில் வந்துட்டு ஒரு புன்னகை இருக்கும், ஃபேஸும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மக்கவமாக சொல்லுவாள், தாஞ்சிரோ எங்களுக்காக ஜெயிச்சிட்டே இருன்னு சொல்லுவாள். அப்புறம் அவளும் மறைஞ்சிருவா, இந்த பக்கம் சபிட்டோவும் மறைஞ்சிருப்பான். திடீர்னு அந்த ஃபாகை வந்து இது பண்ணி காமிக்கும் போது மாஸ்க் உடஞ்சிருக்காது, அந்த பெரிய பாறை தான் வந்துட்டு 2ஆக உடஞ்சிருக்கும். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிரா அது நம்ம மாஸ்க்கு தானே 2ஆக பொழந்தோம், இது எப்படிரா வந்துட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye.